ரட்சிக்கிறார். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? கடன் பிடியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை என்பது கொடிய ஒரு பிசாசா இருக்குது பாருங்க. கொடிய ஒரு பிசாசா இருக்குது பாருங்க. கந்து வட்டி கொடுமை, நகைக்கடன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, லோன் பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள் என்ன செய்யுது? இருக்குது பாருங்க. எங்கு பார்த்தாலும் கடன் பிரச்சனை. நம்முடைய தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணும். ஒரு சிலரெல்லாம் பாருங்க, அவங்க சாப்பிடக்கூடிய அந்த டைனிங் டேபிளில் சின்ன ஒரு போர்டு தயாரித்து அங்கே டேபிளில் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? கடன் பிடியிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு முறை சாப்பிட போகும்போது அதை வாசிக்கிறது. சிலருடைய சாட்சியை வாசிக்கிற பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தாவே, கடன் பிடியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிலர் பாருங்க, அந்த முகம் பார்க்குற பெரிய அந்த மிரர் கண்ணாடிக்கு பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க, கடன் பிடியிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு முறை முகத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு முறை பவுடர் அடிக்கும் போது, ஒவ்வொரு முறை தலையை சீவும் போது, எல்லாம் இருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறை முகத்தை ஷேவ் பண்ண போகும்போது இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அதை பார்க்கறது. கர்த்தாவே, கடன் பிடியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்றாங்க பாருங்க. ஆச்சரியமா சொல்றாங்க. 6 மாசத்துல கடனெல்லாம் அடைச்சு முடிச்சுட்டாங்க, வந்துட்டோம் வெளியில. யெகோவா யாஷா கடன் பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்துல சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். விசுவாசத்துல சில காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? செய்ய ஆரம்பிக்கணும். ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதத்துல கடன்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆள் தீர்க்கதரிசி, ஆனால் நிறைய கடை வாங்கிட்டாப்புல. கடை வாங்கினது மாத்திரம் இல்ல, கடை வாங்கிட்டு மனுஷன் செத்தும் போயிட்டாரு. மனைவியும் பிள்ளைகளும் கடன்ல மாட்டிக்கிட்டாங்க. அது மாத்திரமல்ல, கடன் கொடுத்தவன் அந்த தீர்க்கதரிசிக்கு பிறந்த 2 குமாரர்களை பண்ணைக்கு வைக்கிறதுக்கு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான். உன் புருஷன் கடன் பட்டான், அதனால கடனை கட்டு, இல்லைன்னா 2 பேர்த்து என்ன செய்ய, இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணைக்கு இருக்க சொல்லு, அந்த பணத்தெல்லாம் கழிக்க சொல்லு அப்படி இழுத்துட்டு போ. வந்துட்டான். என்ன பண்றதுனே தெரியல, வழியே தெரியல. அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவர் வருகிறார். தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் அவள் ஆலோசனை கேட்கிறாள். அப்ப அங்க நடந்த சம்பவம் என்ன வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும். தீர்க்கதரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவன் அவைகளிலே வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவன் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு
நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அற்புதமான ஒரு சம்பவம். தீர்க்கதரிசி கடை வாங்கி வச்சுட்டு பாவம் மனுஷன் போயிட்டாரு. மனைவி பிள்ளைங்க நிற்கதியா நிற்கிறாங்க. கடை கொடுத்தையும் வர்றான், என்ன பண்றதுன்னு தெரியல. தேவனுடைய மனுஷன் ஆலோசனை கேட்குறாங்க. வீட்டில் இருந்தது ஒரே ஒரு கொடை நிறைய எண்ணெய். அவர் கேட்குறா, போய் வெறும் பாத்திரத்தை என்ன செய்ய, அயலகத்தாட்ட வாங்கி நல்லா கதவை பூட்டிட்டு என்ன செய்ய, எல்லா பாத்திரத்துலையும் ஊற்று. எல்லா பாத்திரத்துலையும். நான் கேட்குறேன், நீங்கள் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுருந்தா யாராவது பாத்திரம் உங்களுக்கு தருவாங்களா? இவர் சொல்கிறாரு, போய் வெறும் பாத்திரத்தை நினச்சி கேட்டு அண்டா குண்டா அது இதெல்லாம் வாங்க அப்படின்றாரு. நீங்கள் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுருந்தா அண்டா குண்டா கடை தருவானா? யாத்தே இந்த பொம்பளை குடும்பத்தோட நைட்டோட நினைச்சா போறா, லாரியை பிடிச்சு எஸ்கே இன்னைக்கு அதோட தொலைஞ்சா, பாத்திரத்தை யாரும் கொடுத்துறாங்கடி அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. இவ போய் பாத்திரத்தை கேட்கிற அவங்கள என்ன செய்யறாங்க? அதுதான் தேவனுடைய தயவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ தயவு உங்க தலைமையில இருக்குது, அதை விசுவாசிக்க. முதல்ல கர்த்தருடைய தயவு என் மேல இருக்கிறனால சீக்கிரத்தில் அந்த கடலில் நான் வெளியே வந்துடுவேன். ஆமே. மேலும் மேலும் கடலுக்குள்ள விழ மாட்டேன், கடலுக்குள்ள விழுந்து நான் மூழ்கி போக மாட்டேன். தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை என் தலைமையில் இருக்கிறபடினாலே கர்த்தர் அங்கங்கே வாசல்களை திறக்கிறார், புதிய காரியங்களை செய்கிறார். சீக்கிரத்தில் நான் கடலுக்குள்ள என்ன செஞ்சு வெளியில வந்துடு. விசுவாசிங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சீக்கிரத்தில் கடல்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஏன்னா தேவ கிருபை, தேவ தயவு உங்க தலைமையில் இருக்குது. ஆமே. நகைக்கடை பிரச்சனையா இருக்கட்டும், இஎம்ஐ பிரச்சனையா இருக்கட்டும், லோன் பிரச்சனையா இருக்கட்டும், கந்து வட்டி பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், சீக்கிரத்தை வெளியே வந்துருவீங்க. நீங்களும் கூட இப்படி போர்டுகள்லாம் தயாரித்து எழுதி ஒட்டி வச்சிருங்க. டெய்லி பாருங்க, கர்த்தாவே கடனுக்குள்ள நீ வெளியே கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். போகும்போது வரும்போது உட்காரும் எந்திரிச்சு அதுவே பாருங்க. ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்க, 1000 முறை சொல்லுங்க. எவ்வளவு வேகமா சொல்றீங்களோ அவ்வளவு வேகமா கடன் பிரச்சனை செஞ்சிடும், ஓடியே போயிடும். ஆமே. பாருங்க, இங்க கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்கிறார். பாத்திரம் கிடைச்சது மாத்திரம் இல்ல, எண்ணெய் பெருக ஆரம்பிக்குது. ஒரு கூட எண்ணெய் தான் எடுத்து பாத்திரத்துல ஊத்துனா வந்துகிட்டே இருக்குது. என்னைக்கு பாத்திரம் இல்லைன்னு சொன்னானோ அன்னைக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்க வாயில தான் அற்புதம் இருக்குது. யார் வாயில? உங்க வாயில. சொல்லுங்க, ஏன் வாயில அற்புதம் இருக்குது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாயில தான் அற்புதம் இருக்குது. அநேக வேளை நம்ம தான் வாயை விட்டு கெடுத்து போடுறோம், எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசிட்டு செஞ்சு போடுறோம், கெடுத்து போட்டுறோம். சில சமயங்கள்ல வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. மெடிக்கல் ஷாப்ல போய் பேசாத ஒரு ஒட்டி பிளாஸ்திரி வாங்கி கப்புன்னு ஒட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா திறந்த அவிசுவாசம் தான் வருது. விளங்காது, உருப்படாது, நல்லா இருக்காது, வாய்க்காது, முன்னேறாது, என்னத்தை அப்படின்னா வருதுன்னா பேசாத ஒட்டு பிளாஸ்திரி வாங்கி ஒட்டிக்கிறது ரொம்ப நல்லது. வாயை திறக்காமல் இருந்தாவே கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு முடிச்சிருவார். பாத்திரத்தை எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்துறா, பெரிய பழுகுது. அவன் என்னைக்கு இல்லைன்னு சொன்னாலும் அன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. இவ்வளோ எண்ணெய் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? ஆலோசனை கேட்குறாங்க ஊழியக்கார்ட்ட. போய் எல்லாம் என்ன செய்ய, நல்ல காசுக்கு வித்துருங்க. வித்தா கடனை எல்லாம் ஒரே நாளில் க்ளோஸ். ஒரே நாளில் எல்லா கடனும் முடிஞ்சிச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். அவளுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒரே நாளில் கடனை அடைச்சு முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஒரே நாளில் எல்லா கடனும் சொல்லுவாங்க, ஒரு ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாம் பாஸ் ஆயிருச்சு, எல்லா அரியர்ஸ் க்ளோஸ், முடிஞ்சு. ஆமென். கர்த்தர் செய்வார் அந்த மாதிரிலாம். அவரால் முடியாத ஒன்றும் கிடையவே கிடையாது. அவர் நாமம் எல் ஷடாய், அவரால் எல்லாம் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஒரே நாள் எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சு மிச்சம் இருக்குது. இதுதான் ஆச்சரியம். இப்ப இதை சொல்லாம முடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் வந்து வச்சுக்க தொடச்சுக்கன்னு கரெக்டா அப்படி வலிச்செடுத்த மாதிரி இருந்துச்சு பிரதர். அதுல பெரிய பெருமை உங்களுக்கு. வலிச்செடுத்தது மாதிரி இருந்துச்சு. வலிச்செடுத்த மாதிரி இருந்துச்சா? அப்படிலாம் கிடையாது, மிச்சம் இருந்துச்சு. அங்க பாக்குறோம் திராட்சரசம் எல்லாம் தண்ணி திராட்சரசமா மாறி மிச்சம் நிறைய இருக்குது. 5 அப்ப 2 மீன் பழுகி பெருகி மிச்சம் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா என்ன பழுகி பெருகி அதை வியாபாரம் பண்ணி அது கடனெல்லாம் அடைச்சு முடிச்சு மிச்சம் கட்டுக்கட்டா நிறைய இருக்குது. இப்ப சொல்றாரு, இதை வச்சு என்ன செய்யுங்க, நீ உன் குமாரர்களும்
ஜீவனம் பண்ணுங்கள், வாழ்க்கை நடத்துங்கள். நான் சொல்றேன், அவங்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். கடனிலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கடனிலிருந்து என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். உங்களை நிச்சயமா அந்த கடன் பிடியிலிருந்து என்ன செய்வார்? அவர் ரட்சிப்பார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் பட்டினியாய் தொங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தாகமாய் தொங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக அவர் பட்டினியாய் தொங்கினார்? நம்மை போஷிப்பதற்காக, நம்மை பஞ்சத்திலிருந்து ரட்சிப்பதற்காக, நம்மை கடன் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆழமாய் விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறேன், கடன் பிடியிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாய் உங்களை வெளியே